Let us continue solutions. இந்த சொல்யூஷன்ஸ்ல அசியோட்ரோப் பத்தி நம்ம பார்த்துருக்கோங்க. இந்த அசியோட்ரோப்னுடைய பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் மற்ற காம்போசிஷனை விட வந்துட்டு நம்ம இப்போ கம்பேர் பண்ண போறோம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போறது என்னன்னா அசியோட்ரோப்னுடைய பாயிலிங் பாயிண்ட்டை மற்ற காம்போசிஷனோட கம்பேர் பண்ண போறோம். சரி, இதுக்கு ஒன்று பாசிட்டிவ் டிவியேஷன் இல்லை நெகட்டிவ் டிவியேஷன் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அதில் அசியோட்ரோப்னுடைய காம்போசிஷனை எடுத்துக்கணும், மற்ற காம்போசிஷனை எடுத்துக்கின்னு என்ன செய்யணும்னா பாயிலிங் பாயிண்ட்டை கம்பேர் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்னாக்கா எத்தனால் பிளஸ் வாட்டர் எடுத்துக்கலாம். எத்தனால் பிளஸ் வாட்டர் மிக்சர் எடுத்துக்கலாம். இங்க மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனால் கொடுக்கலாம். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனால் இங்க 0, இங்க மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனால் வந்து 1. இந்த மிக்சர்னுடைய அசியோட்ரோபிக் காம்போசிஷனா எடுத்துக்கலாம். இந்த மிக்சர்னுடைய அசியோட்ரோப்பினுடைய காம்போசிஷன் எவ்வளவுன்னா வால்யூம் பர்சன்டேஜ் 95% எத்தனால், வாட்டர் வந்து 5%. இந்த அசியோட்ரோபிக் காம்போசிஷன் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ சொல்யூஷனுக்கான கிராஃப் வரையலாம். சொல்யூஷனுக்கான கிராஃப் வரையும் போது சொல்யூஷனுக்கான கிராஃப் இப்படி வரும். இது வந்து சொல்யூஷனுக்கான கிராஃப் வரையணும். இப்படி வருதுங்க சொல்யூஷனுக்கான கிராஃப். இந்த பாயிண்ட் என்ன சொல்லனா, இந்த பாயிண்ட்ல மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனால் 1 இருக்கனால இதை வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் எத்தனால்னு சொல்லலாம். அடுத்து இந்த பாயிண்ட்ல மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனால் 0ன்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் வாட்டர் வந்து 1, அதனால இதை வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் வாட்டர்னு சொல்லலாம். இப்போ எக்ஸ்பெரிமெண்டலா சொல்யூஷனுடைய வேப்பர் பிரஷர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்டலா சொல்யூஷனுடைய வேப்பர் பிரஷர் எப்படி இருக்குன்னா இது போல வரும். எக்ஸ்பெரிமெண்டலா சொல்யூஷனுடைய வேப்பர் பிரஷர் இப்படி வரும். ஏன்னா இந்த எத்தனால் வாட்டர் சிஸ்டம் பாசிட்டிவ் டீவியேஷனை காமிக்குது. அதனால வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் எக்ஸ்பெரிமெண்டலா எப்படி வருதுன்னா ரவுல்ஸோட கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கு. இப்போ எந்த இடத்துல வேப்பர் பிரஷர் ஹையஸ்டா இருக்குதுன்னா இந்த இடத்துல ஹையஸ்டா இருக்குது. இதுக்கு கரஸ்பாண்டிங் காம்போசிஷன் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கரஸ்பாண்டிங் காம்போசிஷன் இது போல இருக்கு. அதாவது எத்தனால் 95% வால்யூம் இருக்குது, வாட்டர் 5% வால்யூம் இருக்குது இந்த காம்போசிஷன். அப்போ இந்த காம்போசிஷனுக்கு என்ன பேர் சொல்லலாம்னா அசியோட்ரோப் ன்ட்டு சொல்லலாம். அசியோட்ரோப் ன்ட்டு சொல்லலாம். அப்போ இந்த வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் டிஃபரெண்ட் கான்சன்ட்ரேஷன்ஸ்ல எப்படி இருக்குதுன்ட்டு இப்போ பார்க்க போறோம். இந்த எத்தனால் வாட்டர் இந்த கான்சன்ட்ரேஷன்ல வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் இவ்வளவு இருக்குது. இந்த கான்சன்ட்ரேஷன்ல வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் இவ்வளவு இருக்குது. இந்த கான்சன்ட்ரேஷன்ல வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் இவ்வளவு இருக்குது. இந்த கான்சன்ட்ரேஷன்ல வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் இவ்வளவு இருக்குது.
இந்த கான்சன்ட்ரேஷன்ல வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் இவ்வளவு இருக்குது. சோ பாருங்க, இப்படி போயினே இருந்தீங்கன்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனால் இன்க்ரீஸ் ஆக வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி போனீங்கன்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனால் இன்க்ரீஸ் ஆக வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் டிக்ரீஸ் ஆகும். அப்போ எங்க மேக்சிமமா இருக்குதுன்னா இந்த இடத்துல வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் மேக்சிமமா இருக்குது. இதுக்கு கரஸ்பாண்டிங் காம்போசிஷன் இவ்வளவு. இந்த காம்போசிஷன் என்னன்னு சொல்றேன்னா அசியோட்ரோப் அன்ட்டு சொல்றேன். அப்போ அசியோட்ரோப்புக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னாலும் சரி, இந்த பக்கம் பாத்தீங்கன்னாலும் சரி, வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்குது பாருங்க. அசியோட்ரோப்புக்கு மட்டும்தான் வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் ஹையஸ்டா இருக்கு. அதுக்கு எய்தர் சைடுல வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் கம்மியா தான் இருக்குது. சரி, இப்போ பாயிலிங் பாயிண்ட் பார்க்கலாம் எப்படி இருக்கும். பாயிலிங் பாயிண்ட்டுக்கும் வேப்பர் பிரஷருக்கும் ரிலேஷன் இருக்குது. வேப்பர் பிரஷர் அதிகமாச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட் கம்மியாகும். சோ இப்படி போனா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அதனால இப்படி போனீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷனும் இன்க்ரீஸ் ஆகும். பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் கூட இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து இப்படி போனீங்கன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ எப்படி போனீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த காம்போசிஷன்ல எங்க வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் மேக்சிமமா இருக்குது பாருங்க. இங்க கொடுத்திருக்கிற காம்போசிஷன், இந்த காம்போசிஷன்ல வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் மேக்சிமமா இருக்குது. அப்போ எந்த காம்போசிஷன்ல பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் மினிமமா இருக்கோ நினைச்சு பாருங்க. எந்த காம்போசிஷன் ஆஃப் சொல்யூஷன்ல பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் மினிமமா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. சார் இதை யோசிச்சுட்டு பதில் சொல்லுங்க. அதாவது என்ன ரிமைண்ட் பண்ணிக்கணும்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனுக்கும் பாயிலிங் பாயிண்ட்டுக்கும் ரிலேஷன் இருக்குது. வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் அதிகமாச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் கம்மியாகும். இப்ப பாருங்க, இங்க காம்போசிஷனை நீங்க மாத்துறதுனால இங்க நீங்க காம்போசிஷனை மாத்துறீங்கனால வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் மாறுது. கரெக்டா? இந்த பாயிண்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. காம்போசிஷன் ஆஃப் சொல்யூஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் சேஞ்ச் ஆகுது. அப்போ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷனும் சேஞ்ச் ஆகும். சரியா? இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம்னாக்கா காம்போசிஷன் ஆஃப் சொல்யூஷன் சேஞ்ச் ஆச்சுனாக்கா இப்போ இந்த சொல்யூஷன் இங்க எடுத்துக்கோங்க. இங்க காம்போசிஷன் ஆஃப் சொல்யூஷனை பாருங்க. இதுக்கு கரஸ்பாண்டிங் வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனை பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. இங்க சோ இந்த பாயிண்ட் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காம்போசிஷன் ஆஃப் சொல்யூஷனுக்கு பாயிண்ட் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1ல காம்போசிஷன் ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்குது பாருங்க. பாயிண்ட் நம்பர் 2ல காம்போசிஷன் ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்குது பாருங்க. அதாவது இங்க மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனால் எப்படி இருக்கோ இங்க மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனால் எப்படி இருக்கும் பாருங்க. காம்போசிஷன் 1 சொல்யூஷன், இந்த சொல்யூஷன் 1லயும் சொல்யூஷன் 2லயும் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனால் எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனால் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா
இங்க கம்மியா இருக்குது, இங்க அதிகமா இருக்குது. இப்படி என்ன இப்படி போனா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனால் இன்க்ரீஸ் ஆகுது இல்ல? சரி. மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் வாட்டர் பாருங்க எப்படி இருக்குது. மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் வாட்டர் இங்க அதிகமா இருக்கும், இங்க மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் வாட்டர் இங்க கம்மியா இருக்கும். ஏன்னா sum of the mole fractions is equal to 1. இப்போ இந்த கிராஃபிக்கலா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனை பாருங்க. 1க்கு வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனை பாருங்க, 2க்கு வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனை பாருங்க எப்படி இருக்குது. யாருக்கு அதிகமா இருக்குது? நம்பர் 2க்கு அதிகமா இருக்குது, நம்பர் 1க்கு கம்மியா இருக்கு. அடுத்து பாயிலிங் பாயிண்ட்டுக்கும் வேப்பர் பிரஷருக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? என்ன நினைக்கிறீங்க? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நினைக்கிறீங்களா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் நினைக்கிறீங்களா? பாயிலிங் பாயிண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன். அப்போ இங்க வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் கம்மியா இருக்குதுன்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இங்க வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் அதிகமா இருக்குதுன்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் இங்க எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. சோ என்ன சொல்லணும்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் இங்க அதிகமா இருக்குது, இங்க கம்மியா இருக்கு. சரி, இப்போ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்குதுன்ட்டு ஒரு ஐடியா வந்திருக்குது. சரி, இப்போ கிராஃபை இப்படி எடுத்துன்னு போலாம். அதாவது இப்படி போனீங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் என்ன ஆகுது பார்க்கலாம். இப்படி போனீங்கன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் என்ன ஆகுது பாருங்க. இப்படி போனீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க. சோ இப்படி போக போக வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. அதான் மீன். இப்போ இத பாயிண்ட் நம்பர் 1 எடுத்துக்கலாம், இத பாயிண்ட் நம்பர் 2 எடுத்துக்கலாம். இப்போ பாயிண்ட் நம்பர் 3க்கு போலாம். இப்போ பாயிண்ட் நம்பர் 3 எடுத்துக்கிறேங்க. பாயிண்ட் நம்பர் 3ல காம்போசிஷன் ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனால் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும் 2 விட. மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் வாட்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த 2 விட. இப்போ வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்குது நம்ம பார்க்கணும். சரி, அது பார்க்கறதுக்கு முன்ன இப்போ இப்படி எடுத்துக்கலாம். இது பாயிண்ட் நம்பர் 4ஓட எடுத்துக்கலாம். இப்போ வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் பாயிண்ட் நம்பர் 4 கம்பேர் பண்ணும்போது வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் பாயிண்ட் நம்பர் 3ல எப்படி இருக்குதுன்னா கம்மியா இருக்குது. இப்போ பாயிண்ட் நம்பர் 4ல வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனும் பாயிண்ட் நம்பர் 3ல வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனும் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 3ல கம்மியா இருக்கு. 3ல வந்து கம்மியா இருக்கு. அப்போ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் நம்பர் 4லயும் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் நம்பர் 3லயும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 3ல அதிகமா இருக்கு, 3க்கு அதிகமா இருக்கு. பாயிண்ட் நம்பர் 3ல வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் கம்மியா இருக்குது 4 கம்பேர் பண்ணும்போது. அப்போ 3ல பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்குதுன்னா அதிகமா இருக்குது 4 கம்பேர் பண்ணுவோம். அப்படின்னா இப்போ கிராஃபை இப்படி பார்க்கலாம். இப்படி போயினீங்கன்னா என்ன ஆகுதுன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் என்ன ஆகுதுன்னாக்கா டிக்ரீஸ் ஆகும்.
பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சொல்யூஷனுடைய காம்போசிஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் சேஞ்ச் ஆகுது. அதனால பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியுது. சரி, அப்போ டிஃபரெண்ட் காம்போசிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்யூஷனுடைய காம்போசிஷனை மாத்தினீங்கன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் மாறுது, பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் மாறுது. அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் எந்த காம்போசிஷன்ல மினிமமா இருக்குது? இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த எத்தனால் பிளஸ் வாட்டர் சிஸ்டத்துல பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் மினிமமா இருக்குது. எந்த காம்போசிஷன் ஆஃப் சொல்யூஷனுக்கு என்ன பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க சொல்றீங்க. அப்படின்னா இந்த இடத்துல மினிமமா இருக்குதுன்ட்டு நீங்க சொல்றீங்க. ஓகே, சோ அப்போ இந்த அசியோட்ரோப் என்னன்னு சொல்லணும்னா மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப் என்று சொல்லலாம். மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப் என்று சொல்றோம். மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப். அப்போ இந்த எத்தனால் பிளஸ் வாட்டர் என்ன காமிக்குதுன்னா பாசிட்டிவ் டிவியேஷனை காமிக்குது. இந்த சொல்யூஷன்ல இது கொடுக்கக்கூடிய அசியோட்ரோப் என்னன்னு சொல்லணும்னா மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப் என்று சொல்றோம். சோ யாரெல்லாம் பாசிட்டிவ் டிவியேஷனை காமிக்கிறாங்களோ, எந்த நான் ஐடியல் சொல்யூஷன் பாசிட்டிவ் டிவியேஷனை காமிக்குதோ அதனுடைய அசியோட்ரோப்க்கு பாயிலிங் பாயிண்ட் மினிமமா இருக்கும் என்று தெரியுது. இப்போ எத்தனால் பிளஸ் வாட்டர்ல அசியோட்ரோப்புக்கு காம்போசிஷன் என்னன்னா வால்யூம் பர்சன்டேஜ் 95% ஃபார் எத்தனால் அண்ட் 5% ஃபார் வாட்டர். இந்த அசியோட்ரோப்புக்கு பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா இந்த காம்போசிஷன்ல பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா மினிமமா இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். ஓகே, இது வந்து பாசிட்டிவ் டிவியேஷன். இப்போ நெகட்டிவ் டிவியேஷன் எடுத்துக்கலாம். நெகட்டிவ் டிவியேஷனுக்கு எப்படி இருக்கும் அன்ட்டு பார்க்க போறோம். சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா என்ன கன்க்ளூஷன் வந்தோம்னா பாசிட்டிவ் டிவியேஷன் காமிக்கக்கூடிய நான் ஐடியல் சொல்யூஷன்ல எந்த காம்போசிஷன்ல பாயிலிங் பாயிண்ட் மினிமமா இருக்குன்னா அசியோட்ரோப்புக்கு பாயிலிங் பாயிண்ட் மினிமமா இருக்கும் அப்படி தெரியுது. அதனால இந்த அசியோட்ரோப்புக்கு என்ன பேர் சொல்றோம்னா மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப் என்று சொல்றோம். இப்போ இந்த அசியோட்ரோப் எடுத்துக்கலாம், வாட்டர் எடுத்துக்கலாம். பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த அசியோட்ரோப்புக்கு பாயிலிங் பாயிண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 78 டிகிரி செல்சியஸ். வாட்டருக்கு பாயிலிங் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட் எவ்வளவுன்னா 100 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த அசியோட்ரோப்பினுடைய பாயிலிங் பாயிண்ட் வாட்டரை விட கம்மியா இருக்குது, ஈவன் எத்தனாலை விட கம்மியா தான் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்னன்னா இப்ப நெகட்டிவ் டிவியேஷன் எடுத்துக்கலாம். நெகட்டிவ் டிவியேஷனுக்கு எப்படி இருக்கும் இந்த பாயிலிங் பாயிண்ட் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். ஸோ இந்த நெகட்டிவ் டிவியேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நெகட்டிவ் டிவியேஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம்னாக்கா nitric acid plus water system is an example for negative deviation. Negative deviation க்கு nitric acid plus water. இங்க mole fraction of nitric acid எடுத்துக்கலாம் 0. இங்க mole fraction of nitric acid 1 ன்னு எடுத்துக்கலாம்.
ரவுல்ஸ் லா பிரகாரம் கிராஃப் வரையலாம். ரவுல்ஸ் லா பிரகாரம் கிராஃப் வரையலாம். ரவுல்ஸ் லா பிரகாரம் இப்ப கிராஃப் வரைஞ்சாச்சு. இது என்னன்னு சொல்லனா, இங்க மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் ஜீரோவா இருக்கிறதுனால இங்க வாட்டர் மட்டும் இருக்குது. அதனால இந்த வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் வாட்டர்னு சொல்லலாம். இங்க மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் 1 இருக்கிறதுனால இந்த வேப்பர் பிரஷர் ஆஃப் நைட்ரிக் ஆசிட், வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் நைட்ரிக் ஆசிட் என்று சொல்லலாம். இந்த சொல்யூஷன் என்ன கொடுக்குதுன்னா நெகட்டிவ் டீவியேஷனை காமிக்குது. இது நெகட்டிவ் டீவியேஷனை காமிக்குதுன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்கும் ரவுல்ஸை கம்பேர் பண்ணும்போதுன்னு பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். அப்போ வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் ரவுல்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கு. வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் ரவுல்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கு. சரி, சோ இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலா சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய வேப்பர் பிரஷர், இது ரவுல்ஸ். இந்த வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்குதுன்னா ரவுல்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்குனால இது என்னன்னு சொல்றோம்னா நெகட்டிவ் டீவியேஷன் அன்ட்டு சொல்றோம். இப்போ டிஃபரெண்ட் காம்போசிஷனுக்கு வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து சொல்யூஷன் 1. இதுக்கு வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் இவ்வளவு. இது சொல்யூஷன் 2. இதுக்கு வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் இவ்வளவு. இது சொல்யூஷன் 3. இதுக்கான வேப்பர் பிரஷர். இப்போ இது சொல்யூஷன் 4. இதுக்கான வேப்பர் பிரஷர். அப்போ வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்குதுன்ட்டு நமக்கு இங்க தெரியுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் போகும்போது, அதாவது அப் டு பாயிண்ட் நம்பர் 3, அப் டு பாயிண்ட் நம்பர் 3 என்ன ஆகுதுன்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் இன்க்ரீஸ் ஆயினே போகுது, மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் வாட்டர் டிக்ரீஸ் ஆயினே போகுது. வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆயினே போகுது. சரி, அப்போ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் என்ன ஆகுன்னா இன்க்ரீஸ் ஆயினே போகும். அடுத்து இப்போ பாயிண்ட் நம்பர் 3ல இருந்து டுவர்ட்ஸ் 4 டுவர்ட்ஸ் பியூர் நைட்ரிக் ஆசிட், பியூர் நைட்ரிக் ஆசிட் இப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் இன்க்ரீஸ் ஆயினே போகுது, மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் வாட்டர் டிக்ரீஸ் ஆயினே போகுது. வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் என்ன ஆகுது பாருங்க, பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க. அதாவது பாயிண்ட் நம்பர் 3 இங்க இருக்குது, நம்பர் 4 இருக்குது, இங்க பியூர் நைட்ரிக் ஆசிட் இருக்குது. இப்படி போனா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் உடைய கர்வ் இப்படி போகுது. அப்படின்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் என்னாச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த பாயிண்ட் நம்பர் 3ல காம்போசிஷன் எப்படி இருக்கும் பார்க்கலாம். காம்போசிஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் அண்ட் வாட்டர் எப்படி இருக்குதுன்னா mass percentage of nitric acid is nearly 68%, mass percentage of water is nearly 32%. சரி, இப்போ இந்த காம்போசிஷன் என்னன்னு சொல்றேன்னா அசியோட்ரோப்புக்கான காம்போசிஷன். இது என்ன காம்போசிஷன்னா அசியோட்ரோப்புக்கான காம்போசிஷன்.
நைட்ரிக் ஆசிட் வாட்டர் சிஸ்டம்க்கு அசியோட்ரோப்கான காம்போசிஷன் இதுதான். இப்போ ஒரு மெத்தட் எடுத்துக்கிறோம். இந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னா ஆஸ்ட்வால்ட் வாக்கர் மெத்தட். இந்த ஆஸ்ட்வால்ட் மெத்தட் மட்டும் எடுத்துக்கலாம். ஆஸ்ட்வால்ட் மெத்தட் எடுத்துக்கலாம். இந்த மெத்தட் மூலியமா என்ன ப்ரிப்பேர் பண்றோம்னா நைட்ரிக் ஆசிட ப்ரிப்பேர் பண்றோம். இந்த மெத்தட்ல ஆஸ்ட்வால்ட் மெத்தட்ல நைட்ரிக் ஆசிட ப்ரிப்பேர் பண்றோம். ப்ரிப்பேர் பண்ண நைட்ரிக் ஆசிட் என்ன பண்ணுவோம்னா ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் எடுத்துன்னு போவோம். எடுத்துன்னு போனா என்ன கிடைக்கும்னா கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் கிடைக்கும். இந்த கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் மாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவுனா நியர்லி 68%. இததான் லேப்ல நம்ம ஸ்கூல் லேப்ல சரி, காலேஜ் லேப்ல சரி, இண்டஸ்ட்ரியில சரி கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடா யூஸ் பண்றது. லேப்ல வந்து ஸ்கூல் லேப்ல வந்து கான் நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்றாங்கன்னா இதுதான், இந்த நைட்ரிக் ஆசிட் தான் யூஸ் பண்றது. இதுல கான் சல்பூரிக் ஆசிட் ஆட் பண்ணா என்ன ஆகுனாக்கா இப்போ கிடைக்கக்கூடிய நைட்ரிக் ஆசிட் மாஸ் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா நியர்லி 98%. சரி, அப்படின்னா இந்த ஆஸ்ட்வால்ட் மெத்தட்ல நைட்ரிக் ஆசிட் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்றோம். அதுல என்ன இருக்குதுன்னா நைட்ரிக் ஆசிடும் வாட்டர் இருக்குது. ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் கிடைக்குது. இதை ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் எடுத்துன்னு போனா இந்த மாஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்குது. அப்புறமா என்ன பண்றேன்னா கான் சல்பூரிக் ஆசிட் ஆட் பண்ணி தான் இப்படி மாஸ் பர்சன்டேஜை மாத்துறோம். ஃபர்தரா ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் எடுத்துன்னு போனா மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட்ல எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. எந்த ஒரு சேஞ்சும் இருக்கிறது இல்லை. அப்போ aqueous solution of nitric acid கான் நைட்ரிக் ஆசிடா மாத்துறதுக்கு fractional distillation யூஸ் பண்றோம். எது வரைக்கும்? till it gets 68%. அதுக்கு மேல, அதாவது இந்த 68%ல இருந்து இந்த 98% வரதுக்கு fractional distillation ஹெல்ப்ஃபுல்லா இல்ல. ஏன்னா இதுக்கப்புறம் fractional distillation கண்டினியூ பண்ணா கூட இந்த மாஸ் பர்சன்டேஜ்ல எந்த ஒரு சேஞ்சும் வரதில்லை. இந்த மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் ரைஸ் பண்ணோம்னா fractional distillation யூஸ் ஆகாது. கான் சல்பூரிக் ஆசிட் ஆட் பண்ணி தான் இதுல இருக்கக்கூடிய வாட்டர் ரிமூவ் பண்ணி மாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். எதனால அன்ட்டு யோசிச்சு பாருங்க. இந்த நைட்ரிக் ஆசிட் வாட்டர் சிஸ்டம்க்கு இது நான் ஐடியல் சொல்யூஷன். நான் ஐடியல் சொல்யூஷனாவே அது அசியோட்ரோப்பை காமிக்கும், அது அசியோட்ரோப்பை கொடுக்கும். எந்த ஒரு நான் ஐடியல் சொல்யூஷன் எடுத்துக்கினாலும் அது அசியோட்ரோப்பை மட்டும்தான், அசியோட்ரோப்பை கண்டிப்பா கொடுக்கும். இப்ப இந்த சிஸ்டத்துக்கு அசியோட்ரோப்புக்கான காம்போசிஷன் எவ்வளவுனா நைட்ரிக் ஆசிட் 68% மாஸ் பர்சன்டேஜ், வாட்டர் வந்து 32% மாஸ் பர்சன்டேஜ். இப்படி இருக்குது. இப்போ இத சொல்லுங்க. ஆஸ்ட்வால்ட் மெத்தட்ல aqueous சொல்யூஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட ப்ரிப்பேர் பண்றோம். அதை ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் எடுத்துன்னு போனா நமக்கு வந்து கான் நைட்ரிக் ஆசிட் கிடைக்குது. அதனுடைய மாஸ் பர்சன்டேஜ் இவ்வளவு, லேப்ல இதை யூஸ் பண்றோம். இதை இப்படி மாத்துறதுக்கு ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் உதவாது. கான் சல்பூரிக் ஆசிட் ஆட் பண்ணாதான் இதுல இருக்கக்கூடிய வாட்டர் ரிமூவ் பண்ணும். ஏன் இது என்ன இது? இதுல இருக்கக்கூடிய வாட்டர் ஏன் ஃபர்தரா ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன்ல ரிமூவ் பண்ண முடியல? அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல, அதாவது இதனுடைய மாஸ் பர்சன்டேஜ் 68%, இன்னும் வாட்டர் 32% இருக்குது. இதுல இருக்கக்கூடிய வாட்டர் ரிமூவ் பண்றதுக்கு ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ஏன் யூஸ் ஆக மாட்டேங்குது? பாத்தீங்கன்னா இது வந்து அசியோட்ரோப். அசியோட்ரோப்பை நீங்க ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் எடுத்துன்னு போனீங்கன்னா அது என்ன ஆகும்? பாயில் ஆகும். எப்படி பாயில் ஆகும்? காம்போசிஷன் மாறாம பாயில் ஆகும்.
இங்க என்ன காம்போசிஷன் இருக்குதோ அதே காம்போசிஷன் தான் வேப்பர்லயும் இருக்கும். அதனால இதுல இருக்கக்கூடிய வாட்டர் ரிமூவ் பண்றதுக்கு பிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் உதவாது. ஏன்னா இது வந்து அசியோட்ரோப். சரி, இப்போ இந்த அசியோட்ரோப் எங்க இருக்குதுன்ட்டு நமக்கு தெரியுது. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல இந்த சிஸ்டத்துக்கு வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் கொடுத்திருக்கோம். கரஸ்பாண்டிங் பாயிலிங் பாயிண்ட் திங்க் பண்ணி பாருங்க. இப்போ இங்க காம்போசிஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட சேஞ்ச் பண்ணீங்கன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க. சோ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க. இதுல அசியோட்ரோப் கொடுக்கக்கூடிய பாயிலிங் பாயிண்ட், அசியோட்ரோப்கான பாயிலிங் பாயிண்ட் அதர் சொல்யூஷனோட கம்பேர் பண்ணுங்க. அதர் சொல்யூஷன்னா இந்த சிஸ்டத்தினுடைய அதர் காம்போசிஷனோட கம்பேர் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு சொல்லுங்க இந்த அசியோட்ரோப்பினுடைய பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் அதர் காம்போசிஷனை கம்பேர் பண்ணும்போது அன்ட்டு பாத்தீங்கன்னாக்கா கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த அசியோட்ரோப்பினுடைய பாயிலிங் பாயிண்ட் மற்ற சொல்யூஷனோடனாக்கா இதே சிஸ்டத்துல காம்போசிஷனை மாத்தி பாருங்க. காம்போசிஷனை மாத்தி பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்போ இப்படி போனீங்கன்னா மோல் ஃபிராக்ஷன், அதாவது மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் இன்க்ரீஸ் ஆயினே போகுது. ஸோ வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்படி போனீங்கன்னா இப்படி போனா என்ன ஆகுதுன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் டிக்ரீஸ் ஆயினே போகுது. இப்படி போனீங்கன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆயினே போகுது. கரெக்ட் தானே? இப்போ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷனை யோசிச்சு பாருங்க. பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் என்ன ஆகுதுன்னா இப்படி போனீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, இப்படி போனீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. இந்த இடத்த என்னன்னு சொல்றேன்னா அசியோட்ரோப் அன்ட்டு சொல்றோம். அப்போ இந்த இடத்துல பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த லெஃப்ட் சைடோட கம்பேர் பண்ணி அப்புறமா ரைட் சைடோட கம்பேர் பண்ணி அப்படி பாத்தீங்கன்னா இந்த அசியோட்ரோப்பினுடைய பாயிலிங் பாயிண்ட் எப்படி வருதுன்னாக்கா மேக்சிமமா வருது அன்ட்டு தெரியுது. ஸோ இது என்னன்னு சொல்லணும்னா மேக்சிமம் பாயிலிங் அசியோட்ரோப் அன்ட்டு சொல்லணும். இந்த சிஸ்டம் என்ன டீவியேஷனை காமிக்குதுன்னா நெகட்டிவ் டீவியேஷனை காமிக்குது. ஸோ அப்போ இது வந்து நான் ஐடியல் சொல்யூஷன், இது நெகட்டிவ் டீவியேஷனை காமிக்குது. இதுக்கான அசியோட்ரோப்பினுடைய பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா அதர் காம்போசிஷனை கம்பேர் பண்ணும்போது மேக்சிமமா இருக்கும் அன்ட்டு தெரியுது. சரி, இப்போ இந்த அசியோட்ரோப்புக்கு பாயிலிங் பாயிண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 393.5 கெல்வின். வாட்டருக்கு பாயிலிங் பாயிண்ட் எவ்வளவுன்னா 373 கெல்வின். சோ அசியோட்ரோப்புக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்குதா? சரி, இப்போ கன்க்ளூஷன் போலாம். நான் ஐடியல் சொல்யூஷன்ல 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்னு பாசிட்டிவ் டிவியேஷன், இன்னொன்னு நெகட்டிவ் டிவியேஷன். பாசிட்டிவ் டிவியேஷன்ல அசியோட்ரோப்பினுடைய பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா மினிமமா இருக்கும் அதர் காம்போசிஷனை கம்பேர் பண்ணும்போது. நெகட்டிவ் டிவியேஷன்ல அசியோட்ரோப்பினுடைய பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா மேக்சிமமா இருக்கும் அதர் காம்போசிஷனை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னன்னா அசியோட்ரோப் பண்றதை நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, இந்த அசியோட்ரோப் யாருக்கு பாசிபிள்னா நான் ஐடியல் சொல்யூஷனுக்கு மட்டும்தான் பாசிபிள், ஐடியல் சொல்யூஷனுக்கு கிடையாது. ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா சில காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அது வாட்டர்ல அதுக்கு சாலிபிலிட்டி எப்படி இருக்கும் அன்ட்டு பார்க்கிறோம். அதனுடைய சாலிபிலிட்டியை வச்சு அதை இன்சாலுபிள் சப்ஸ்டன்ஸா இல்ல ஹைலி சாலுபிள் சப்ஸ்டன்ஸா இல்ல பார்ஷியலி சாலுபிள் சப்ஸ்டன்ஸா அன்ட்டு சொல்லணும். ஸோ இப்போ சால்வெண்ட் என்னன்னா வாட்டர், சொல்யூட் என்னன்னா
ஒன்னு வந்து ஃபீனால். இப்போ இந்த ஃபீனாலுடைய சாலிபிலிட்டி வாட்டர்ல எப்படி இருக்கும் என்ன பாத்தீங்கன்னா, இந்த ஃபீனால்ல இருக்கக்கூடிய குரூப்ஸ் என்னன்னு பாருங்க. ஃபீனால்ல இருக்கக்கூடிய குரூப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து OH குரூப், இன்னொன்னு வந்து ஃபீனைல் குரூப். இந்த OH குரூப் என்னன்னு சொல்லணும்னா போலார் குரூப் சொல்லலாம். இந்த OH குரூப். இந்த ஃபீனைல் குரூப் என்னன்னு சொல்லணும்னா நான் போலார் சொல்லலாம். ஃபீனைல் குரூப்பை நான் போலார் சொல்லலாம். இந்த OH குரூப் என்னன்னு சொல்றோம்னா போலார் சொல்றோம். ஃபீனைல் குரூப் என்னன்னு சொல்றோம்னா நான் போலார் குரூப் சொல்றோம். இந்த போலார் குரூப் இந்த போலார் சப்ஸ்டன்ஸை அட்ராக்ட் பண்ணும். இந்த நான் போலார் குரூப் இந்த போலார் சப்ஸ்டன்ஸை அட்ராக்ட் பண்ணாது. அதனால ஃபீனால் வாட்டர்ல எப்படி டிசால்வ் ஆகும்னாக்கா கம்மியா டிசால்வ் ஆகும். அதனால இது என்னன்னு சொல்லுவாங்கன்னாக்கா பார்ஷியலி சாலுபிள் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இதை வந்து என்னன்னு சொல்லணும்னா பார்ஷியலி சாலுபிள் இன் வாட்டர் நம்ம சொல்லணும். ஃபீனால் இஸ் பார்ஷியலி சாலுபிள் இன் வாட்டர் சொல்லணும். சரி, அடுத்த சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். டொலுயின். இந்த டொலுயின் எப்படி வாட்டர்ல டிசால்வ் ஆகும்ட்டு நம்ம பார்க்க போறோம். டொலுயினுடைய ஃபார்முலாவை எழுதிக்கலாம். டொலுயின்ல ஃபீனைல் ரிங் இருக்கும், CH3 குரூப் இருக்கும் டொலுயின்ல. இப்போ இந்த டொலுயின்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய குரூப் எல்லாமே நான் போலார். அப்போ இது நான் போலாரா இருக்கும் போது இது எப்படி வாட்டர்ல டிசால்வ் ஆகும்? டிசால்வ் ஆகும். அதனால இது என்னன்னு சொல்லணும்னா வாட்டர்ல இன்சாலுபிள் நம்ம சொல்லலாம். டொலுயின்ல என்ன சொல்லணும்னா டொலுயின்ல இருக்கக்கூடிய குரூப் எல்லாம் என்ன நான் போலார். நான் போலார்னா வாட்டர் வந்து போலார். அப்போ இது வாட்டர்ல எப்படி டிசால்வ் ஆகாது. அதனால டொலுயின்ல நம்ம என்னன்னு சொல்றோம்னாக்கா இன்சாலுபிள் இன் வாட்டர் சொல்லணும். அடுத்த சொல்யூட் எடுத்துக்கலாம், ஃபார்மிக் ஆசிட். இந்த ஃபார்மிக் ஆசிட் வாட்டர்ல எப்படி டிசால்வ் ஆகும் பார்க்கலாம். இந்த ஃபார்மிக் ஆசிட் வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணா இது என்ன ஆகுதுன்னா டிசோசியேட் ஆகுது வாட்டர்ல. இந்த பாண்ட் எப்படி போகுது? So we are getting formate ion and H+. இந்த H+ வாட்டரோட ஹைட்ரோனியம் அயனா மாறுது. அப்புறம் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் கிடைக்குது. இதுவும் வாட்டரோட ஹைட்ரஜன் பாண்டிங் போகுது. அப்போ இங்க வாட்டரோட ஹைட்ரஜன் பாண்டிங் போறதுனால இங்க அது இல்லாம இங்க போலார் குரூப் இருக்கிறதுனால இது வாட்டர்ல நல்லா டிசால்வ் ஆகும்னு சொல்லலாம். அப்படின்னா இதை வாட்டர்ல எப்படி சொல்லலாம்னா ஹைலி சாலுபிள் இன் வாட்டர் சொல்லலாம். அடுத்து என்ன எடுத்துக்கிறோம்னா எத்திலீன் கிளைகால். எத்திலீன் கிளைகால் எடுத்துக்கலாம். இந்த எத்திலீன் கிளைகால் வாட்டர்ல எப்படி டிசால்வ் ஆகும்னா இதையும் ஹைலி சாலுபிள் சொல்றோம். ஏன் ஹைலி சாலுபிள்னாக்கா இந்த OH குரூப் வந்து போலார், இந்த OH குரூப் வாட்டரோட ஹைட்ரஜன் பாண்டிங்க்கு போது, அதனால ஹைலி சாலுபிள் சொல்றோம். அடுத்து குளோரோஃபார்ம். குளோரோஃபார்ம் வந்து வாட்டர்ல இன்சாலுபிளா இருக்குது. குளோரோஃபார்ம் வாட்டர்ல இன்சாலுபிளா இருக்கும். அப்படின்னா இது பொலாரிட்டி இல்லையான்னா இருக்குது. ஆனா இருந்தாலும் இது வாட்டர்ல வந்து இன்சாலுபிள் சொல்லலாம். இது வந்து ஆர்கானிக் சால்வெண்ட், வாட்டர்ல இன்சாலுபிள். அடுத்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா பென்டனால். இந்த பென்டனால்ல இருக்கக்கூடிய OH குரூப் இப்போ 1 கார்பன், 2nd, 3rd, 4th, 5th இப்படி பென்டனால் எழுதியாச்சு. இந்த OH குரூப் போலாரா இருக்குது, வாட்டரை அட்ராக்ட் பண்ணுது. இந்த பென்ட் நான் போலாரா இருக்குது, வாட்டரை அட்ராக்ட் பண்ணல. அதனால இது வாட்டர்ல எப்படி இருக்குதுன்னா பார்ஷியலி சாலுபிள் நம்ம சொல்லலாம். இது வாட்டர்ல பார்ஷியலி சாலுபிளா இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம்.